அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் ஆனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். நம்ம யாராவது நம்மள நினைச்சிட்டே இருக்கிறாங்க, எனக்கு மூக்கரிப்பு வந்துருச்சு, யாரோ என்ன தேடுறாங்க, எனக்கு கண்ணு துடிக்குது, அதனால யாரோ என்ன கெடுதல் செய்ய வந்திருக்காங்க, அல்லது இன்னைக்கு நல்லது நடக்க போகுது, இப்படி பல மூட நம்பிக்கைகளோட நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மூட நம்பிக்கைகள் உண்மையா பொய்யா? குறிப்பாக மூக்கு அரித்தல் அப்படிங்கிற விஷயம், அல்லது மூக்கு உடையுது, இதனால எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போகுது இல்ல கெட்டது நடக்க போகுதுன்னு பலவிதமாக கருத்துக்களை நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இது எந்த விதத்துல உண்மை அல்லது உண்மை அல்ல என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். மூட நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அது பாதிப்பு இல்லாத வரைக்கும், உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ பாதிப்பு இல்லாத வரைக்கும், அல்லது அதனால பெரிய பின்விளைவுகள் ஏற்படாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள், இந்த டிஷர்ட் போட்டுட்டு விளையாடுனா இந்த டீம் வின் பண்ணிடும், இந்த கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு எப்ப போனாலும் எனக்கு நல்லது நடக்கும், இந்த பர்டிகுலர் நம்பர் உள்ள கார் வாங்கினா எனக்கு லக்கி, அல்லது பைக் வாங்கினா லக்கி, இப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தோட முடிஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல. எதிர்த்த வீட்டு பொண்ணு என் முன்னாடி வந்தா எனக்கு நல்லது நடந்துடும், இல்ல எதிர்த்த வீட்டு லேடி என் முன்னாடி வரும்போது எனக்கு கெட்டது நடக்குது, இப்படின்னு மனிதர்களை அதுல சம்பந்தப்படுத்தி பேசுறது பல வேளைகள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு முறை கொட்டுனா அல்லது முட்டுனா உங்களுக்கு கொம்பு முளைச்சிடும், அதுவே நீங்க 2 டைம் முட்டிட்டீங்கன்னா கொம்பு முளைக்காது அப்படின்னு ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நம்மள பல பேரு ஒரு தடவை ஒரு மரத்தை போய் கொட்டுனா எனக்கு நல்லது நடந்துடும், இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள சப்பல் போட்டுனா நல்லது நடக்காது, வீட்டுக்குன்னு தனி ஸ்பெசிபிக் சப்பல் போட்டா கூட நல்லது நடக்காது, இப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் நம்மள பல பேர் இருக்கிறோம். இந்த கருத்துக்கள் சில வேளைகளில் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடியதாக, நம்மை அடுத்திருப்பவரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை புறந்தள்ளிடுவோம். சோ இந்த மூக்கு அரிப்பை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மூக்கு அரிப்பு அல்லது மூக்கு உளைச்சலையும் ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இந்த ஓசிடியையும் சம்பந்தப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மேதை ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அமலியா சிரிகா அப்படிங்கிற ஒருத்தங்க LCSW இருந்து சொல்றாங்க. சோ இந்த மூட நம்பிக்கைகளை எவ்வாறு நாம் களைவது, ஏன் இந்த மூக்கரிப்பு ஏற்படுகிறது? மூக்கு அரிப்புங்கிறது சாதாரணமாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால வரக்கூடியது. உங்களுக்கு கண்டினியூஸா அலர்ஜி இருக்கு, சளி தொல்லை இருக்கு, உங்களுக்கு மூக்குல சத வளருது அப்படின்னா ஒரு மூக்கு அரிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகம். குறிப்பாக சளி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மூக்கரிப்பு வரும். இந்த மூக்கு அரித்தால் யாரோ ஒருத்தர் உங்களை இன்னைக்கு பார்க்க வர போறாங்க, இல்லது யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்க விரும்புறாங்க, நீங்க அதிகமாக கோவப்பட போறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, யாரோ உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க, சிந்திச்சுட்டே இருக்காங்க, இப்படின்ற ஒரு பொது வகையான விஷயங்கள் இந்த மூக்கரித்தலுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பருவகால மாற்றங்களாலேயோ ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜினாலேயோ கூட ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த மூக்கு அரித்தல்ங்கிறது ஒரு பெரிய தவறான விஷயம் கிடையாது. சூப்பர்ஸ்டிஷன்ஸ்னு சொல்லுவோம், வரப்போறது முன்னாடியே சொல்றது, இல்லது உங்களையும் அறியாமல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது. இத பத்தி பேட்ரிக்ங்கிறவரு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இது இருப்பதனால எந்த தவறும் இல்லை, இது அந்த உணர்வு வருவதனால ESPன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ உங்களுக்கு வரக்கூடியது முன்கூட்டியே தெரிகிறது. இது போல ஒரு சிலருக்கு இருப்பதனால எந்த தவறும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அதே பேட்ரிக்ங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்குள்ள போயிடக்கூடாது. ஐயோ இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அப்ப நடக்க போகுதோ, ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதோ, கோபப்பட போறனோ, இல்ல பிரச்சனை வரப்போகுதோ, யாரும் என்ன நினைக்கிறாங்களோ, இப்படி திரும்ப திரும்ப நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரே விஷயத்தை மறுபடியும் செய்ய தூண்டுவதுதான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இதே மாதிரி நெகட்டிவாவே நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே விஷயத்த மறுபடியும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்குள்ள உங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஈவன் ஒரு சில வேளைகள்ல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு தடவை முட்டுனா கொம்பு முளைச்சிடும், அதுவே 2 தடவை முட்டுனா கொம்பு முளைக்காது. சோ இந்த மூவில வரக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அது சிறு வயதுல நாம கூட அதை விளையாடி இருந்திருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இந்த விஷயத்த பார்த்துட்டு போனாதான் நல்லது நடக்கும், ஐயோ பாக்கல எனக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, நல்லது நடக்காதோன்னு பல வாட்டி நாம சிந்திக்கிறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்குள்ள நம்மள கொண்டு போயிடும். ஆக்சுவலி இது மேஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த மேஜிக்கல் திங்கிங் அல்ல சூப்பர்ஸ்டிஷன் திங்கிங் அப்படின்றது பல வேளைகள்ல நம்மள டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, நம்மள அழிச்சிடும் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது. சோ இத நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். இது ஒரு ஃபேன்சியா சொல்லணும்னா
நம்மளோட திங்கிங் வேல இருக்கக்கூடிய எரர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ த வே ஆஃப் திங்கிங் எரர் அல்லது த எரர் வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு 2 வகையிலையும் சொல்லிக்கலாம். சிரிக்காங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களோட இன்னர் வேல என்ன திங்க் பண்றீங்களோ அதுதான் உங்களோட எக்ஸ்டர்னல் வேல வரப்போகுது. சோ உங்க மனசுக்குள்ள நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையாக மாறப்போகிறது. என்னோட மூக்கு அரிக்குது, இன்னைக்கு யாரோ ஒருத்தரை நான் பார்க்க போறேன் நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். ஏன்னா இந்த உலகத்துல யூனிவர்ஸ்ல பல கனெக்ஷன்ஸ் இருக்கு, டெலிபதிஸ்னு ஒண்ணு இருக்கு. இதன் மூலமா அவங்க கனெக்ட் ஆகி தானா வரும். சோ நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவ் திங்ஸ் தான் நடக்கும். அதே நீங்க பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல நிறைய நடக்கும். இந்த சூப்பர்ஸ்டிஷனுக்கும் ஓசிடிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இந்த சிரிக்கா சொல்றாங்க. சூப்பர்ஸ்டிஷன்ஸ்ல ஜாய்ஃபுல்லா இருக்கும். நிறைய நேரங்கள்ல இதை அப்படி நினைக்கும் போது யாரும் வரப்போறாங்க, என்கிட்ட பேச போறாங்க, என்கிட்ட அன்பா இருக்க போறாங்க இப்படின்னு நினைக்கிறது ஜாய்ஃபுல்லா இருக்கும். இதுவே ஓசிடில பயமுறுத்தக்கூடிய விதத்துல இருக்கும். அப்படியே அவங்க வருத்தப்படக்கூடிய விதத்துல இருக்கும், கோவப்படக்கூடிய விதத்துல இருக்கும். அதுல என்ஜாய்மெண்டே இருக்காது, அதுக்கு பதிலா டிஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த மேஜிக்கல் திங்கிங் ஓசிடில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ருமினேஷன், அதாவது ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிறது. இதனால அவங்க டிஸ்ட்ரெஸ்க்குள்ள போறது. இந்த வே ஆஃப் திங்கிங்க அவங்க மாத்தியே ஆகணும். சோ அப்படி இல்லைன்னா அது ஓசிடிக்குள்ள நம்மள சிவியரா இழுத்துட்டு போயிடும். குறிப்பாக ஃபியர் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓசிடில ரீஅஷூரன்ஸ் கேட்போம். 2வது விஷயம், இது முக்கியமானது. சோ எப்படின்னா, நான் கதவை பூட்டிட்டேனா அப்படின்னு திரும்ப திரும்ப ஒருத்தரை கேட்கறது. நான் கதவை பூட்டிட்டு வந்திருந்தானே அப்படின்னு ஒரு 10 வாட்டி கேட்கறது. ஒரு டைம் கேட்கறது ப்ராப்ளம் இல்ல, அகைன் அண்ட் அகைன் கேட்கறது. அதே மாதிரிதான் இன்னைக்கு அவங்க வந்துருவாங்கல்ல, இன்னைக்கு நீங்க வந்துருவீங்கல்ல, நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு திரும்ப 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 ஒரு விஷயத்தை யோசிக்கிறது. அது கிடைக்குமான்னு திரும்ப 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 யோசிக்கிறது. இது எல்லாமே ஓசிடியோட இன்னொரு லைன். அவாய்டன்ஸ் 3வது பாயிண்ட். சோ எது இதற்கு அடிப்படை காரணமாக இருக்குதோ அதை அவாய்ட் பண்றது. அது பிளேஸா இருக்கலாம், சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், இல்லது அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய எந்தவித காரணிகளாகவும் இருக்கலாம். அந்த காரியங்களை எல்லாம் அவாய்ட் பண்றது அதுவும் ஓசிடி கிட்ட செல்லக்கூடிய ஒரு வழி. டிஸ்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். இது 4வது பாயிண்ட். சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வரும்? உங்களால ஒரு டிவி கூட ஒழுங்கா வாட்ச் பண்ண முடியல, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் சோசியல் மீடியால என்னால இருக்க முடியல, என்னால ஒரு விஷயத்த வாட்ச் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல அப்படின்னு ஆக்கிடும். சோ இந்த ஒரு சாதாரண மூக்கரிப்பு சூப்பர்ஸ்டிஷன் பவர் உங்களை நார்மலா ஒரு லிமிட்டோட இருந்ததுன்னா நார்மலா வச்சுக்கும். இல்ல அதுவே ஓசிடியா மாறுச்சுன்னா நீங்க சஃபர் ஆவீங்க, டிஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிடுவீங்க, ஃபியர் வந்துடும். அதுவே சூப்பர்ஸ்டிஷனா இருக்கும்போது, ஒரு லிமிட்டோட இருக்கும்போது என்ஜாய்மெண்ட் இருக்கும். சோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இல்ல, எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். இந்த சூப்பர்ஸ்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம், இன்னைக்கு யோசிக்கிறது இன்னைக்கு நாளைக்கு அல்லது அடுத்த நாளுக்குள்ள முடிஞ்சிடும். அதுவே ஓசிடியா இருக்கிறது கண்டினியூஸா லாங் ரன்னா அவங்க கூட வந்துட்டே இருக்கும். இல்லாத விஷயத்த இருக்கிறதா நினைச்சிட்டே லைஃப் லாங் நீங்க ரன் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதுலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்பெஷலைஸ்டு தெரப்பி கொடுக்கும்போது 80% ஆஃப் பீப்புளுக்கு ஓசிடில இருந்து சீக்கிரமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த ஓசிடில இருந்து வெளி வந்தவங்க அவங்க சூப்பர்ஸ்டிஷன்ஸோட நிப்பாட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, பட் திரும்பவும் அவங்க ஓசிடிக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ இந்த தெரப்பியை அவங்க கண்டினியூஸா எடுக்க வேண்டியதும் இருக்குது. எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன், ERP அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ERP-ய தெரப்பியா எடுத்துக்கும் போது மட்டும்தான் அவங்க 80% வெளியில வர முடியும். சோ டே டு டே லைஃப்ல வரக்கூடிய சூப்பர்ஸ்டிஷன்ஸ், இன்ட்யூஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்றது, எனக்கு அப்படி தோணுச்சுது, எனக்கு ஒரு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில விஷயங்கள் செய்யறது பல வேளைகள்ல சரியா கூட இருக்கலாம். ஆனால் அதுலயே நீங்க கண்டினியூஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநல பாதிப்பிற்கு, ஓசிடிக்கு அது கொண்டு போகக்கூடியதா இருக்கும். சோ மக்களே, தயவு செய்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நீங்க எந்த கட்டத்துல இருக்கிறீங்க, முதல் கட்டத்துல இருக்கீங்களா இல்ல 2வது கட்டத்துல இருக்கீங்களா, இல்ல உள்ள ஆழ போயிட்டீங்களாங்கிறத பார்த்து அதுக்கான தீர்வுகளை காணுங்கள். உங்களுக்கு இயற்கை மற்றும் யோகா மருத்துவரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல சைக்காலஜிஸ்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சூப்பர்ஸ்டிஷன்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். சோ மக்களே, மூக்கு அரிக்குதுன்னா என்னங்கிறத யோசிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.